ஆரம்பமாகின்றது கேள்விக்கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வளமையாக இடம்பெறும் அறிவுக்கணிஞ்ச நிகழ்ச்சி இந்த நேரத்தில் ஜியானர்சனர் விடுப்பு காரணமாக கேள்விக்கணை இடம்பெறுகின்றது. அடுத்த திங்களிலிருந்து இந்த நேரத்தில் அறிவுக்கணிஞ்சம் இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம். வாங்க. வணக்கம் மணி. வணக்கம் அன்புறவுகளே. இன்று கேள்விக்கடை வாரம் 612 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அறிவுகளஞ்சியத்துக்கு பதிலாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெறும். 3 வாரங்கள் அறிவுகளஞ்சியத்துக்கு பதிலாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல லீவுகள் இருக்கிற அப்படியான பட்சங்களில் முடிந்த அளவுக்கு நான் நிகழ்வை செய்து கொள்கின்றேன். சமூக ஒருங்கிணைக்கும் ஆண்டாகவும் ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டாகவும் சிறப்பு குழந்தைகள் வாரம் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமாகவும் சித்திரை மாதம் இன்றைய தினம் 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டில் நான் நெதர்லாந்தில் இருந்து கேள்விக்கணை நிகழ்வோடு செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் இந்த நிகழ்வு இடம்பெறும். பிறகு அடுத்த மாதங்களில் சில வேளைகளில் அடுத்த மாதம் முடிவுகளும் 5ஆம் மாதங்களிலும் அந்த நிகழ்வுகளை சில நேரங்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாற்றி சில வேளையில செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் செய்து கொள்கிறேன். மணி விடுமுறை நேரங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது யார் யார் இணைந்திருக்கிறீர்கள் என்று நீங்களும் பார்த்து கொள்ளலாம். ஆறு பேர் தந்திருக்கிறீங்க. தர்ஜினி சண்முகநாதன், ஏமலா, ஜெசி, சரோஜினி அக்கா, பத்மினி, நேவி சக்கா இணைந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக்கலாம். இது போட்டி வாரம் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் புதிய சுற்றுடன் கடந்த வாரம் ஆரம்பித்திருக்கின்றோம். இணைந்து நீங்கள் உங்களது புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் உதவி செய்தால் அந்த புண்ணியமாவது கிடைக்கும். வேகம் விவேகமாக நீங்கள் உங்களது மூளையை கிளறுங்க. பேரை காணமே போட்டனே. அதான் பாணி உங்களோட பேர் எனக்கு வரையில வந்திருந்தா தெரியும். இல்ல எனக்கு ரெடி டு ப்ளே வந்திருக்கு. ஓகே, அப்புறம் அதுல பார்க்கலாம். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இப்பொழுது முன்னுக்கும் நீங்கள் என்ன பதில் கொண்டு பாருங்கள். இரட்டை அந்த சொல்லுகள் வரும். ஏன்னா வேலை வரவர சரசர பரவர இல்ல கேள்விய வர இல்ல பதிலும் வரல எனக்கு வந்திருக்கு வாணி. இல்ல எனக்கு வர இல்லை ஒன்றும் பரபர. இப்பதான் வந்தது. அது பதிலே வந்துட்டு பரவாயில்ல. ஓகே, ரெண்டாவது பார்ப்போம். ஓகே, வேகமாக போடுங்க. இல்ல போடுறதுல எனக்கு வரவே இல்லை. கேள்வி இப்ப வருதுன்னு பாருங்க. ஏன்னா இருந்தது. சொர சொர கிருகிரு மொறுமொறு முறுக்கொண்டு வந்திருக்கணும். நீங்க அப்படி போட்டபடியா இங்க பிழைச்சிட்டு மொறு மொறு முரு என குத்தினான். நங்கு நங்கு நெகு நகு நொகு நொகு.
நங்கு நங்கு என குத்தினான். திண்மை என்றால் தீமை, உங்களுக்கானது திண்மை. வலிமை, உறுதி, குலம். உறுதி. வாட்? புண் என்பது காயம், உங்களுக்கானது புண். நுரை, கீழான உள்ளம். கீழான ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வானகம், மேலுலகம், உங்களுக்கானது 3 புள்ளி. வானகம். அக்கினி, பசுமடி, மத்தாப்பு. பசுமடி ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். அக்கினி என்பதும் சரியானதுதான். இதில் வானகம் என்றதுக்கு 2மே சரியான சொற்கள். உலு என்பது தானிய பதர், உங்களுக்கானது உலு. கலப்பையால் உழுதல், உளுத்து போதல், நிலத்தை உழு. நிலத்தை உழு என்பது உழு. கலி, கலியுகம், உங்களுக்கானது மௌலவி. களி. இன்பம், கோள், சனி. கோள் என்பது கடி என்பதற்கான ஒரு அர்த்தம். களி. தொட்டது துலங்கும், உங்கள் மிகுதியை முடித்து வையுங்கள். கரையில் போடு, காரியம் துலங்காது, வாய்த்தது விளங்கும். தொட்டது துலங்கும். வைத்தது விளங்கும். தோட்டம் வைத்தால் வாட்டமில்லை, ஒரு பலகாரமா, வீரியம் மட்டு. தோட்டம் வைத்தால் வாட்டம் இல்லை. நக்குற பொழுது சதையும் போல நாவு எலும்புமா, வடம் போல. நக்குற பொழுது நாவு எலும்புமா. பெரு நாடு எங்குள்ளது? தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. தென் அமெரிக்கா. அதனுடைய தலைநகரம் சண்டியாகோ, லிமா, கரகாஸ். லிமா என்பது பெரு நாட்டினுடைய தலைநகரம். பெரு நாட்டினுடைய மொழி. இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு நாட்டில் அதில் ஒரு சில கேள்விகளை கொண்டு வருகிறேன். போர்த்துகீஸ், ஸ்பானிஷ், பிரெஞ்சு. என்னென்ன வருது? பிரெஞ்சு. ஸ்பானிஷ் என்பது சரியானது. அதனுடைய நாணயம் நூவோ சோல், பீசோ, கோர்போடா, கோர்டோபா. நூவோ சோல் என்பது நூவோ சோல் பெண் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த நாட்டில் நாணயம்.
1821 இன்றைய பெருநாடு எந்த பேரரசிடமிருந்து விடுதலை பெற்றது? ஸ்பெயின், பிரான்ஸ், போர்த்துகல். கடந்த இதில் நாங்கள் இதுகள் பற்றி கதைத்திருந்தோம், பார்ப்போம். வெள்ளிக்கிழமையில் தான் சொல்லியிருந்தோம். ஸ்பெயின் என்பது சரியான, எனக்கு இன்கரெக்ட் வந்திருக்கு ஸ்பெயின் போட தெரியல. அதனுடைய அழைப்பு குறி அந்த பெரு நாட்டினுடைய அழைப்பு குறி 51, 61, 71. 51 என்பது அந்த நாட்டினுடைய அழைப்பு குறி இலக்கம். பனாமா கால்வாயினுடைய நீளம் எவ்வளவு? 59 மைல்கள், 69 மைல்கள், 49 மைல்கள். 59 மைல்கள். பழியங்கி பார்த்தூர் உடைத்தாயின் வாழ்க்கை வழியங்கள் எஞ்ஞான்றும் உல பல இல. வழியங்கி பார்த்தூர் உடைத்தாயின் வாழ்க்கை வழியங்கள் எஞ்ஞான்றும் இல்ல. அறத்தாற்றில் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் பொருவர் காரங்கள் எது பொருந்து கொண்டு. என்பதுதான் அதுல சரி. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சேற்றிலுள்ள முள்ளும் வேட்டனாயும் கல்லும். இது ஒரு பழம், இது ஒரு மொழி. இது யாருடைய இந்த நாட்டுக்குரிய என்பது உங்களுக்கான கேள்வியில் வருகிறது. இது எந்த நாட்டுக்குரியது? யுகோஸ்லாவியா, அயர்லாந்து, இந்தியா. அயர்லாந்து என்பது சரியானது. உதவி செய்ய முடியாத அளவுக்கு யாரும் இல்லை அல்ல, உதவி தேவைப்படாத அளவுக்கு யாரும் காரணமல்ல. இங்கிலாந்து, நைஜீரியா, அமெரிக்கா. இங்கிலாந்து. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது அவசியம். இது அன்னை தெரேசா அவர்களுடைய, சாரதா தேவி அவர்களுடைய தான் நம்பிய நாயகம். அன்னை தெரேசா அவர்கள் இல்லை எனக்கு. ஓகே. தபால் தலையில் முதலில் இடம்பெற்ற இந்தியர் யார்? மகாத்மா காந்தி, அன்னை தெரேசா, இந்திரா காந்தி. மகாத்மா காந்தி. முதல் 1893ஆம் ஆண்டு நினைவு தபால் தலையை வெளியிட்ட நாடு எது? இந்தியா, அமெரிக்கா, ஸ்பெயின். அமெரிக்கா என்பது சரியான பதில். அஞ்சத்தலையில் தனது நாட்டின் பெயரை கொண்டிராத நாடு? ஐக்கிய ராஜ்யம், பூட்டான், ஸ்பெயின். ஐக்கிய ராஜ்யம் என்பது சரியானது. இறைத்தூதர் இப்ராஹிம் தியாகத்தை கண்ணியப்படுத்தி கொண்டாடப்படும் பண்டிகை எது?
யாக திருநாள், போகி பண்டிகை, தீபாவளி பண்டிகை. யாக திருநாள் என்பது சரியானது. போகி பண்டிகைக்கும் போட்டு இருக்கிறீங்க. இப்ப நபிகளங்க வந்தவன் போகி பண்டிகையை கொண்டாட பன்னாட்டு புரோமா நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 8ஆம் தேதியா, 9ஆம் தேதியா, 7ஆம் தேதியா? இன்றா, நாளைக்கா, அடுத்தது புதன்கிழமை. இது நாளைய தினம் 8ஆம் தேதி. மார்கரெட் தட்சர் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் வந்தது எத்தனையாம் ஆண்டு? 2000, 2015, 2013. மார்கரெட் தட்சர் அவர்கள் 2013 என்பது சரியானது. உலக சுகாதார நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 7ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி. நேற்றா, இன்றைக்கா, நாளை? உலக சுகாதார நாள். இன்றைய தினம் புருண்டி அமைந்துள்ளது இந்த கண்டமன் பாருங்கள். புருண்டி மேற்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, வடக்கு ஆப்பிரிக்கா. புருண்டி கிழக்கு ஆப்பிரிக்காவில தான் புருண்டி. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. இதனுடைய முன்னைய பெயர் என்ன? புருண்டி நாட்டினுடைய முன்னைய பெயர் சீசல்கா, உருண்டி, நைரோபி. ரைமிங்க பாத்தீங்கன்னா தெரியாது. உருண்டி என்பது சரியான பதில். புருண்டி நாட்டில தலைநகரம் என்ன? புருண்டி இதனுடைய தலைநகர் கிகாலி, புசும்பரா, மபுட்டோ. கிகாலி, புகம்புரா, மபுட்டோ. புகம்புரா என்பதுதான் புசும்புரான்னு சொன்னார்கள். அதுதான் புருண்டி நாட்டுடைய தலைநகர். இப்ப நீங்கள் எதிர்ப்ப நீங்கள் பாருங்கள். பிராக்கெட்டுக்குள் இருக்கிறதை அவதானமாக பார்த்து போடும். பெருகுதல், சுருகுதல். தவறு. சுருக்குதல் என்ன போடும்? இது கலக்கம், தெளி. தவறு. சரி. வீணமால் இது மங்களான பிரகாசம். சரியானது. இன்று இழுத்துச் சென்றார். முன்னுக்கு என்ன சொல்லி வரமனு பாருங்க. இன்று இழுத்துச் சென்றார். தளதள, தடதட, தரதட. தரதர. முன்னுக்கு பாருங்க. இன்று நெஞ்சு அடிக்கும். படபட, பக்கு பக்கு, பளபள. பக்கு பக்கு. என்று தலை பழுக்கை. மொறு மொறு, மொழு மொழு, மொசு மொசு. தலை வழுக்கை. மொழு மொழு
என்று தலை வலுத்தது. அமெரிக்கா மேலவைக்கு நேரடி தேர்தல் நடத்துவதற்கு இந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. 1913 10 15 மேலவைக்கு 1913 நேவி சக்க அப்படியே ஏமலர் 3 பேரும் அப்படியே இருக்கிறீர்கள் பார்ப்போம். அடுத்து வேகம் விவேகம். 1924 இஸ்லாமிய நீதிமன்றங்கள் இல்லாதொழிக்கப்பட்டது. அது பாருங்கள், எந்த நாட்டில இல்லாதொழிக்கப்பட்டது? நெதர்லாந்து, துருக்கி, பெல்ஜியம். இஸ்லாமிய நீதிமன்றங்கள் 24ஆம் ஆண்டு துருக்கி நாட்டில்தான் இல்லாதொழிக்கப்பட்டது. அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் இந்த ஆண்டு வந்தார். 1916 முதல் 16, 26, அடுத்தது 1906, இரண்டாவது 1926, 1906ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். நேவிசக்கா ஏமலா ஓகே ஈசி பார்ப்போம். இல்லாம 2 சதுர்தினியா கட்டாம பார்ப்போம். 2 மெட்ரிட்ட இங்கிலாந்தின் முதலாவது பெண் பேரரசியாக முடிசூடினார். 1161, 51, 1141. மெட்ரிட்டாண்டு வரும். ஆனா நீங்கள் 2 மட்டிற்றாண்டு உச்சரிக்கிறீர்களோ தெரியாது. 1141 என்பது சரியான பதில். இங்கிலாந்துக்கு மற்றும் ஒரு பெயர் இருந்தாலும் இதில் இருக்கிறது ஒரு பெயர் எதென்று பாருங்க. செல்வி சில்லி டேபிள் ஆல்பியன். இங்கிலாந்துக்கு முன்னர் காலத்தில் இருந்த ஒரு பெயர் ஒன்று. இது பாருங்க. அல்பியன் என்பது இங்கிலாந்துக்கான ஒரு பெயர். இன்றைய நிகழ்வின் உறுதியான நிகழ்வு. ஆங்கிலர்கள் அல்ல பழங்குடியினர்கள் இதுல இந்த நாட்டவர்கள் இவர்களை ஆங்கிலர்கள் என்று சொல்வார்கள். இது எந்த நாட்டுக்குரிய பழங்குடி மக்கள்? ஜெர்மனியர், போர்த்துகீசர், ஹோல்லாந்து. ஜெர்மனிய பழங்குடியினர் தான் இதே பெயர் கொண்டு அழைப்பார்கள். சிறப்பு சிறப்பு. நீவி சட்டா அப்படியே இல்ல ஜெயமலர் வாழ்த்துக்கள். ஜெயமலர் அவர்கள் 3306 புள்ளிகளை பெற்றிருக்க சிறப்பு. அதில் மாவியில் வந்துட்டார். இறுதி கேள்வியில் அடித்திருக்கார். ஓகே. நேவிசக்கா 2675 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஜெயஸ்ரீ 2628 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். சிறப்பு. சரோஜினிகா 2222. எல்லாம் 2 மிக சிறப்பாக. ஜர்கினி 2072 மிக சிறப்பு. ஜர்கினி அடுத்து பத்மினி எனக்கு இதுக்குள்ள கொண்டு போக முடியாம கிடக்கிறது. 1750 புள்ளிகள். அதுக்கு முன்னர் தர்ஜினி பத்மினி இருக்கிறீங்கள் 2072 புள்ளிகள். தர்ஜினி பத்மினி எத்தனை புள்ளிகள்? 1915. மிக சிறப்பு. 1915 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்று வித்தியாசமான கொஞ்சம் சில கேள்விகளை கொண்டு வந்திருந்தேன். எல்லாம் அறியாததை அறிஞ்சு கொள்றேன். ஏன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை பெருவை பற்றி நேவிசக்கா கதைக்க பொழுது அப்ப எனக்கு யோசிச்சேன், இதுல இருந்து ஆரம்பிச்சு கொள்வோம். ஒரு நாடையும் கொண்டு வந்தால் அதில் 5 கேள்வி எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்தது எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது என்றால் சரியா போட்டும் அது சரி பிள்ளைண்டு எதுவுமே இல்லாம பாயிண்ட்ஸும் இல்லாம போகுது. என்னன்னு தெரியல. என்ற போன் பிரச்சனையா இருக்கலாம். 4-5 கேள்விகளுக்கு அப்படியே போயிட்டு
இல்ல அது புள்ளியன்று வந்து இன்கரெக்ட் இல்லை இல்லை, வந்து எனக்கு அப்படி வரையில எனக்கு சரி. அஹ், சரியா நீங்கள் சொல்லக்குள்ள சரியா இருக்கு. ஆனால் அந்த கிரீனும் வரையில பாயிண்ட்ஸும் இல்லை போச்சு. சரி ஆயிரம் அப்ப எனக்கு டைம் இல்லையா. டைம் நீங்கள் போகுது முடிஞ்சதோ கெதியில போகுது அந்த அப்படி சில என்ன சில டைம் சின்ன அப் சின்ன வரும். இதுகளுக்கு இல்ல இல்ல சில கெதியில சில போகுதுன்னா இதுகளுக்கு வந்து விறுவிறுன்னு 10 ஓடுது செகண்டுகள் தான் விட்டுருது. இந்த விறுவிறுன்னு சின்ன ஓடுது சின்ன அதுதான் இதுகளுக்கெல்லாம் பிரச்சனை. 10 செகண்ட். இல்லை இல்லை, நான் அதை சொல்லலை. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லை. போட்டேன்னா அது ஓகே. எந்த பக்கம் பிரச்சனை எனக்கு தெரியல. அதுக்கு எதுவுமே வர இல்லைன்னு சொல்கிறேன் நான். அது சில சரியான தெரியல. ஏண்டா எனக்கும் இந்த நேற்று வாணி 3 தரம் நான் முதல் செய்து நான் 4ஆம் தரம் திரும்பி செய்து என்றும் எனக்கு சொல்லியிருந்தேன். அதுவே அதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி அந்த படம் எல்லாம் போட்டு வந்திருந்தது. அப்ப நான் படம் அடித்து திருப்பி அருண்குமாருக்கு அனுப்பியிருந்தேன். அவர் தான் பதிவு செய்திருந்தார். அதே நேரம் இந்த நன்றி, நன்றி. திண்மம்ன்றது வந்து வலிமை தானே வரும், என்ன உறுதி வரும். நானும் அதுக்கு போட்டேன் அது மூன்று- புள்ளி வந்தது. மூன்றாவது இல்லையா? ஆமா நீங்க ரெண்டும் போட்டது பிள்ளை ரெண்டு வலிமையும் செட்டு போட்டு போட்டு மெட்டலும் ரெண்டும் போட்டுருக்கீங்க. ஆனா ரெண்டும் வலிமை தான் சரி. வலிமை தான் சரி சரி வரும். ரெண்டும் சரிதான். நான் அதே அதான் மாதிரி போட்டது இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்குதா பக்கு பக்கம் அடிக்கும். நான் பக்கு படக்கு பக்கம் தான் அடிக்கும். பக்கு பக்கம் தான் அது அடிக்கும். பேச்சுவார்த்தையில தான் நாங்கள் படக்கு சொல்றது. இல்ல பேச்சுவார்த்தை தான் பக்கு பக்கு. மற்றது பட பேச்சு தான் பக்கு பக்கு. சிலர் சொல்லி பக்கு பக்கு, ஆனா படபட தான் வரும். ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பார்த்தா பக்கம் தான் அடிக்கும். பக்கு பக்கம் தான் அடிக்கும். இல்ல இல்ல நெஞ்சு படபடன்னு அடிச்சுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். நெஞ்சு படபடன்னா சொல்றது, பேச்சு தமிழ்னா பக்கு பக்குன்னு சொல்றது. பக்கு பக்குன்னு சொல்றது. பக்கு பக்கண்டு தான் பக்கம் தான் போட்டேன். பக்கு பக்கண்டு தான் பாக்குறேன். ஓகே. இல்ல படபடன்னு தான் வரும். இல்ல பக்கு பக்கன்றது அது பேச்சு வழக்கு தானே. பேச்சு வழக்கு சொல்றது பக்கு பக்கு. படபடாதான் நேரடியா வரும். நான் அதுவும் போட்டேன், இது வலிமையும் போட்டேன், ரெண்டும் பிள்ளை வேண்டும். நானும் அதே மாதிரி ரெண்டும் நாளும் போட்டேன். எனக்கு அது பிள்ளையாண்டு வந்தது. என்ன வலிமை என்றதா திண்மை என்றது வலிமை தான் வரும், உறுதி வராது. 3 சொல்லியானே என்ன? நீங்க போட்ட 3 திண்மை சொல்லி எல்லாம் போட்டிருந்தது. திண்மை போட்டிருந்தீங்க. வலிமைதான் சரி. திண்மம் திரவம் சொல்றோம் தானே. அப்ப அது கட்டி அது வலிமை தான் வரும். அது வலிமை தான் வரும். ஓகே. இப்பொழுது கேள்வி எடுக்க யார் முதலாவது ரெண்டாவதா சொல்ல போறீங்க சொல்லுங்க. கடவுள் பேர் சொல்லுங்க. அது மாதிரிதான் நான் இந்த கேள்வி சரி. நான் இங்க கேள்வி செய்தோண்டுக்காக காரா போய் ஏறி படுத்து நிற்கிறேன். ஓ தேங்க்யூ. வளர்த்திட்டு ஓடி வரேன். பாவமா இருக்கும். விளங்கல. பாவமா இருக்கும் இந்த நேரம் அவரோட படுக்கைக்க. ரெண்டுமே செய்யாத ஒரு அப்புறம் மாதிரி தான் இந்த குழப்பட பிள்ளைகள் கூட படுக்கிறது. படுத்தாலும் நாட்டகாசம் நடக்கும் இருந்து. இந்த நேரம் பாக்க பாவமா இருக்கும் அவரோட. அப்படியே செடியில போய் பார்க்கணும். அப்படியே படுத்துட்டு அதுக்குன்னா சரி அப்படியே இருக்கணும். நான் செய்து முடியத்தான் போய் தூக்கி கொண்டு வளர்த்திட்டு வந்தேன். இல்லை அவர் இல்லாட்டி இந்த உற்சாகம் இல்லாம இருந்தோம் நித்திரதான் பிள்ளைக்கு. சரி, ஏனையவர்களும் வரலாம். ஃபோனில் இணைஞ்சவர்களும் ஒரு முறை வந்து ஜூமில் இணைந்து ஒரு முறை உற்சாகத்தை கொடுங்களாம். ஓகே. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, உலகில கோதுமை உற்பத்தியில் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தேன். இது நேற்று இரவு வந்திருந்த தகவல் அடிப்படையில் முதல் இடத்தில் இருக்கும் 10 நாடுகள். ஒவ்வொரு தடவை சொல்லி கொண்டு வாங்க. யார் சொல்ல போறீங்க? ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இல்லை ஜெயமலா ரெண்டாவது. ஜெயமலா. ஓகே ஜெயமலா சொல்லுங்க. அமெரிக்கா. அமெரிக்கா. ஓகே வாணி. பாகிஸ்தான். பாகிஸ்தானா? ஓ பாகிஸ்தான். சப்பாத்தி சாப்பிட்றவர்களும் கூட இருக்காங்க. அடுத்தவர் கடவுள்னு சொல்லி நான் பத்மினி கமலாந்தன். ஓ சொல்லுங்க. நான் ரஷ்யான்னு சொல்றேன். ரஷ்யா. கேள்வி சொல்லுங்க. சரோஜினி அக்கா கோதுமை என்ன இங்க பாருங்க. கோதுமை அதிகம் விளையிற 10 நாடுகள். கேட்கலையா? சரோஜினி இந்தியா. ஓகே.
நகுலவதி உண்டு மறந்து போனாரோ இல்லையோ நினைஞ்சவரா சரியா இல்ல இல்ல ஓகே சொல்லுங்க. இப்ப 4 பேர் தான் நிக்கிறீங்கல்ல, மிச்சவே இல்லையா நம்ம மேபி சக்காங்க சத்தத்தை காணுங்க. ஓகே நான் ஜெசி நான் பஞ்சாப் மாநிலம் சொல்லுவேன். பஞ்சாப் மாநிலம். நாடு தானே கேட்டது. நாடா? சரி அப்ப சரி இல்ல இல்ல உங்களுக்கு ரொம்ப தயவு செய்து ஒரு காட்டுன்னா திருப்பி சொல்லாங்க. சரி 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 அடுத்தவன் சொல்லாதவர் வந்து யாராவது நினைய போறீங்களா? யார் இப்ப பேர் நினைஞ்சிருந்தீங்களே இதுல கல்வியில இணைஞ்சிருந்தவர் தர்தினி, நீங்களும் இணைஞ்சிருந்த நீங்கள் யாராவது ஜெசி உங்களுக்கு சான்ஸ் இருந்தது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். ஓகே சரி இப்ப நேவிசக்கா என்ன நாடு சொல்லுங்க. நான் கனடா சொல்லி பாக்குறேன். கனடா. நான் சொல்லவா? இப்ப பொறும்ப சரோஜினி அக்கா சரோஜினி அக்கா துருக்கி. பத்மினி சொல்லுங்க. சீனா. வாணி வரங்க வாரேன் அதுமே சொல்லிட்டார்கள். இப்ப பாருங்க இதுல சீனா வந்திருக்கிறது, ரஷ்யா வந்திருக்கிறது, அமெரிக்கா வந்திருக்கிறது, ஒரு பாகிஸ்தான் சரியா வந்திருக்கிறது. வாணி முயற்சிங்க. சரோஜினிய பத்மினி 2 சொல்லி இருக்கிறார் சரியானது. சரோஜினியக்கா இந்தியா துருக்கி சொல்லி இருந்தார், இந்தியா சரியானது. ஒரு நேவிசக்கா கனடா சரியானது, பஞ்சாப் சொல்லி இருக்கிறார். இப்ப வாணி கொண்டு ஜெயமலருக்கு ஒரு சான் சொல்லுவோம். நான் இலங்கை சொல்றேன். இலங்கையா? இலங்கையில கோதுமை அங்கிருந்து இறக்குமதி செய்யுது. அது சாப்பிடுற ரொட்டி சாப்பிடுறது நான் சாப்பிடுறது சொன்னேன். ஆஸ்திரேலியா சொல்றேன் நான். ஓகே ஜெயமலர் ஆஸ்திரேலியா. வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலியா. நான் இன்னொன்று சொல்லலாமா? இலங்கையில நான் இன்னொன்று சொல்லலாமான்னு கேட்டேன். நீங்க சொல்லலாம். இப்ப அந்த முதல் ஒருக்கா சொல்றதுக்கு தான் நான் சரி. பேசுவேன். பரவாயில்ல. இப்ப என்ன முதல்ல 1 ஆஸ்திரேலியா சரியானது, 1 2 3 4 5 6 7 நாடு சரியாக வந்திருக்கிறது. கனடா சரி. பொறுங்க வேண்டாம். இப்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெயமலர் சரியானது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து எழுதி நீங்க வேண்டாலும் ஞாபகம். உங்களோட விட்டு விட்டு வருகிறது செல்வி. வாணி பாகிஸ்தான் சொல்லி இருந்தீங்க சரியானது. அடுத்து பத்மினி ரஷ்யா சீனா சொல்லி இருந்தார் சரியானது. சரோஜினி அக்கா இந்தியா துருக்கி சொல்லி இருந்தார், துருக்கி தவறானது, இந்தியா சரியானது. அடுத்து நேவிசக்கா கனடா சரியானது. என்ன மிச்ச நாடுகளை சொல்லி பாருங்கள். இப்ப ஜெயமலர் நீங்க திரும்பி ஜெயமலர் சொல்லலாம். உக்ரைன் சொல்லி பாக்குறேன். உக்ரைன். உக்ரைன். வாழ்த்துக்கள் சரியானது. வாணி இலங்கை சொல்லி இருந்தீங்க, அங்க போகாம இதுக்குள்ள வாங்க. திரும்பி வாரம் பொறுங்க வாரன். சரி அவரை விடுங்க. ஓகே சொல்லுங்க. சொல்லிட்டு நீ கேட்டு சொல்லுங்க. சரி உங்களோட புள்ளி போயிட்டு மன்னிப்புட மிக மிக தாழ்மையுட. சரி பிளான் சரியானது. வாணி அடுத்தவர் வாணி சொல்லுங்க. வாணிக்கு அடுத்தது பத்மினியா? இட்டாலி சொல்றேன். இத்தாலி அங்க போய் தேவையில்லையா? பத்மினி என்னத்த சொல்ல, இவ்வளவு 2 நாடும் தான் எனக்கு தெரிஞ்சதா இருந்தது. யாருக்கு அதிர்ஷ்டம் வந்து பார்ப்போம். லக்கண்டு சொல்லிட்டாங்க. சரி சரி அடுத்த நேவிசாக்கா பிரேசில் சொல்றேன். பிரேசில். இப்ப ஐரோப்பாக்குலயே பிரேசில் வந்து இருக்குது. ஐரோப்பாக்குல பாருங்க. ஐரோப்பா சரி. நான் சரி இப்ப
பிரான்ஸ் சொல்றதா பிரான்ஸ் பிரான்ஸ் முதல் நேவி சக்கா பிரான்ஸ் வந்துட்டுது சரோஜினி அக்கா பிரான்ஸ் சொல்லி இருந்த சரி சரோஜினி அக்கா ஒரு பிரான்ஸுக்கு சொல்லுங்க அப்போ சரோஜினி அக்கா எல்லா நாட்டும் சொல்லிட்டோமே எனக்கு வர விட்டு விட்டு வருது உங்களோட செல்லும் விட்டு விட்டு தான் வருது செல்வி. அது சரோஜினியே விட்டு தான் வருது, உங்களோட விட்டு விட்டு தான் வருது. என்னன்னு தெரியல. மற்றவர்கள் பேசுவானே சரி சரோஜினி அக்கா சொல்றாங்க அடுத்த ஆள் சொல்லுங்க பாப்போம் பத்மினி தெரியல என்னத்த சொல்ல சொல்லாட்டி அடுத்த ஆள் பிரான்ஸ் சொன்னவில்லையா சில வேளையில ஜெர்மனிய சொல்லுவோம் வாழ்த்துக்கள் ஜெர்மனி என்பது சரியானது ஜெர்மனி ஆமா இன்னும் இருக்கா? என்ன அல்ல 10 நாடும் வந்து 10 வந்துட்டு. சீனா முதலாவது, 2வது இந்தியா, 3வது ரஷ்யா, 4வது அமெரிக்கா, 5வது பிரான்ஸ், 6வது கனடா, 7வது ஆஸ்திரேலியா, 8வது உக்ரைன், 9வது பாகிஸ்தான், 10வது ஜெர்மனி. ஓ, பாகிஸ்தான் 9ல நிக்குதா? ஆமாம் இல்ல, நான் அந்த சப்பாத்தி சாப்பிட்றவர்களை தான் வந்தது. என்னைக்குலாம் அவர்கள் கூட சாப்பிட்றது 9ல போயிட்டு. உண்மையாவே கூடுதலாக சாப்பிடுறது மாச்சாப்பாடு தான் கூட சாப்பிடுறேன். ஆ. இலங்கையில விளைவிக்கிறதே இல்ல, போதுமே நீங்க இலங்கைன்னு சொல்லிட்டாங்க. அது நாடு வரல சாப்பிட்றத நினைச்சிட்டேன். நாங்கள் அமெரிக்கன் மாண்டு அமெரிக்கால தான் நடிப்போம். அமெரிக்க மாண்டு சொல்றது இல்ல ரொட்டியை ஜோதிச்சுட்டு இலங்கை வந்துட்டு. சரி இப்ப வாணி நீங்கள் ஒரு இலக்கத்துக்கு வாங்குவோம். நான் 2. சரி இல்ல அது பரவாயில்ல, ஏதாவது ஒரு எழுத்து தாருங்க. என்னத்துக்கு அடுத்து நீங்க தானே வரணும். சாவன்னாக்கு சொல்லுவோம். அதே தான் வரணும். ஓகே, சாந்தன், சாந்தினி, சரபாம்பு, சாமந்திப்பூ. பொருள் வந்து இந்த பொருள்கள் பிரச்சனையாப்பா, எங்கே என்ன இருக்குது பொருள்கள்? சாம்பல், மற்றது வந்து உங்களுக்கு பின்னால அதான் இல்லை சொல்லிட்டேன் பொருள். மற்றது சாவண்ணாவிலேய சாமந்திப்பூ வந்துட்டு ஊர் சொல்லல, எது இல்ல பூ சொல்லிட்டேன். சாமந்திப்பூ மிருகம் சொல்லிட்டேன், சரப்பாம்பு சொல்லிட்டேன். அப்போ பறவை 3 வரணும். ஓ, சாட்டியன்ற ஒரு ஊர் இருக்கா? ஓகே, ஊர். மற்றது புறா வந்து புறா இல்லை, அது பறவை. சா 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 இருக்கு பறவையா? அதான் எழுதி வைக்கல. சா சா அது இன்னொரு பறவையோட சேர்ந்து அது முன்னுக்கு ஒரு அடமொழியா வருது. சரி பரவாயில்ல, சரியா? சாகச பறவை சாக்குருவி என்று 3 முறை சொன்னீங்க. சாக்குருவி, சாக்குருவி. ஓகே ஓகே, நாங்கள் சாக்குருவி தான் சொல்றோம். சாகுருவி பின்னால என்ன சொன்னீங்க? எனக்கு பின்னால இருக்கண்டு சாடி இருந்ததானே நீங்க சாடி. ஓகே ஓகே ஓகே. நான் 2வது வாரம் காவண்ணா, காந்தன், காங்கேசந்துரை, காந்தி. நீங்க வீடியோல வாங்க முதல்ல. பாகம் வீடியோல பொறுங்க இன்னும் நீ இதண்டிறாங்க. காகம், காட்டியப்பூ. பொருள் வந்து என்னத்தை சொல்றது? எத்தனை சொல்லிட்டேன், பேர் 2 சொல்லிட்டேன், இடம் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்ல வேணும்? இடம் என்ன சொன்னீங்க? காங்கேசந்துரை, காந்தல் சொல்லிட்டீங்க. காந்தல் மலர். ஓ, காப்பு, காப்பு, பாகம், பாகம், காண்டாமிருகம். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தவர் நான் பாரு.
ஜெயமலர் உங்களுக்கான பொருங்க காட்டுங்க, தெரியல. காணாவா தெரியும் உங்களுக்கு நேரம் பிடிக்கும். தெரியல, எங்களுக்கு எப்படி தெரியல. நேரம் பிடிக்கும். காணா காண காண காண. ஓகே. கந்தன் கமலேஸ்வரி. சரியா? ஓ, கந்தன் கமலேஸ்வரி, கண்டி, கனகாம்பரம், கருக்குருவி, கரடி, ஒரு என்ன சொல்லல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். மரம்பு பொருள் பொருள் சொல்லல. கரண்டி இப்படி இப்படி ஆடுனீங்க நான் அதை கரண்டி கரண்டி சரி எல்லாம் சொல்லிட்டு. பார்த்துட்டேன். அதுதான் கரண்டி கவனிக்கிறேன். கரண்டி டக்கு கரண்டி முன்னுக்கு கிடக்கு, அதான் கரண்டி சொன்னேன். இன்னைக்கு மரம் பூவெல்லாம் இல்லையா? மரம் எல்லாம் இல்லையா? சொல்லியாச்சு. அது பூ சொன்னாலே பரவாயில்ல. கனகாம்பரம் சொன்னவா? கனகாம்பரம் சொன்னவா? விளம்பரம் சொல்லிட்டாங்க. மரம் பூ சரி. ஒன்று சொன்னா சரி. மரமெல்லாம் பூ. இதான் அடுத்தா நான் வரவா? சரி இந்தாங்க உங்களுக்கு வந்தது. என்ன எடுத்துட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு நேரம் பிடிச்சதான் எனக்கு தெரியும். நீங்க உங்க முகத்துக்கு முன்னுக்கு ஓகே. வானா உங்களோட முகத்துக்கு முன்ன பிடிச்சாதான் தெரியும். என்ன வானா வானா வானாவா? வானா வசீகரன், வதனா, இடம் வல்வெட்டித்துறை, மிருகம் வந்து பறவை வந்து வல்லூர், பூ வந்து வல் வல் போன முறை என்ன வந்தது? அடுத்ததான் செல்போன் போங்க. வல்லூர் சொன்ன, வரிக்குதிரை, மிருகம் வரிக்குதிரை, பூ வந்து என்ன இருக்குது? என்ன கேட்டா தெரியுமா? நீங்க அதை விட்டுட்டு மற்ற செல்போன் போங்க சொன்ன. இடம் இந்த பொருள் வந்து வடை. ஒரு முறை வடை சொன்னேன். வடை வாடை பூ இருக்குல்ல, பூ பம்பி பூவோ பம்பி பூன்னு போன முறை சொன்ன ஞாபகம் இருக்குது. பம்மி பூ பம்மி மரம். வண்டி மரம் இருக்குது. நான் சொல்லிட்டேன் பம்பி பூ. வண்டி பூவா? பம்பி பூ வாணி போன முறை சொன்னது ஞாபகத்துல வந்தது. பம்பி பூ என்ன வாணி வண்டி பூண்டு இருக்கு? அதானே. பம்மி மரம் பான உம்மன்ன மீனா. நான் சொல்லிட்டேன். வாணி சொன்னதுன்னு சொல்லிட்டேன். பம்பி பூ சரிதானே? இல்ல சரி சரோஜினி வஞ்சி பூ இருக்குது, மகளம் பூ இருக்கிறது. அது மகளம் பூ. இல்ல பானாவும் இருக்குவானு மானாவும் இருக்குது. மகளம் பூ ஒண்ணும் இருக்கா? மகளம்பூ தான் இருக்கு. மகளம்பூ தான் இருக்குது. வானாவில வேற பூ எங்க இருக்குது? வானாவில மகுளம் பூ என்று ஒரு பூ இருக்குது. வளை மரம் என்ற ஒரு பூ அதுல வர்றது. வள்ளி பூ அவனும் வான வரிசையில இருக்குது. வஞ்சி பூவா? வள்ளி 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 பூ. மற்றது வன்னி மரம் இருக்கா? இல்ல தானே? என்ன வன்னி மரம்? காட்டு மரம் இருக்கு வன்னி. அப்ப வன்னி மரம், பம்மி மரம், பம்மி பூ. அந்த பம்மி பூ இந்த பூ தானே அந்த போல் மாதிரி. அதை நான் சொன்ன சொப்டா இருக்கும் பூக்கள். நல்ல வடிவு. அடுத்த வரவழியா சரோஜினி பாரன் என்ன பறவை வந்து நேர, நாகேந்திரம், நாகலட்சுமி, நாகர்கோவில் இடம். வேற என்ன சொல்லணும்? மிருகம் நாய். நாய் பறவை சொல்லிட்டேன். பொருள் வந்து நாவில நாணல் பூ, நாணல் கொடி, நாணல் கொடி. இனி என்ன சொல்லணும்? பொருளா? பொருள் வந்து என்ன இருக்கு நாவில?
ஒரு பல வகையா சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்குது. கயிறுக்கான ஒரு ஒத்த சொல் இருக்கிறது. கேட்கல எனக்கு. கயிறுக்கான ஒரு சொல். நாணல் கயிறு, நாணல் கயிறு, நாணல் நாணல் கயிறு இல்ல, நாணல் புல். நாணல் புல். அது வராது. அது வராது. அப்ப வேற நாரத்தேங்காய் இருக்கிறது. சரியா? நானண்டா அம்புவில்லவர் நாணயத்துறதுன்னு சொல்லுவாரு. நான்ன்றது கயிறு. கயிறு, நான் கயிறு. சரி, அவ்வளவு தானே. ஏழும் சொல்லியாச்சு தானே. ஆமாம், வந்துட்டு தானே. சரிதானே பாணி? ஓ எல்லாரும் வந்துடணும். ஓகே, கேட்குறேன்னா கேட்கலாம், வரது இருந்தா அல்லது உங்களுக்கு டைம் இருக்கா? பண்ண இப்போ 12 தானே. நான் சாப்பிடுறேன். நாங்கள் 1 மணிக்கு தான் சாப்பிட்றோம். நானும் காலமா சாப்பிட இனித்தான் சாப்பிடுறேன். நானும் காலம சாப்பாடு சாப்பிடுறேன். காலமே பத்தியால தான் இனி அது மத்தியானம் ஆயிட்டு உங்களுக்கு. ஊனாவா? யார் சொல்ல போறீங்க? ஊனா? சரி, நான் சொல்லி பார்ப்போம். நான் சொல்றேன். அப்ப பத்மினி சொல்ல போறாரு, அவர் வச்சிருக்காரு போல இருக்குது. சொல்லட்டும். நான் இல்ல, இங்க பாருங்க. உதயன் மேலே நிமிந்து சொல்லுங்க. மேலே நிமிந்து. உடும்பு மேலே உயர்த்து. உலக்க அங்கே கிடாம போகுது. இஞ்சி ஒன்றும் இல்ல. ஆமாம், நம்பிட்டோம். அதென்ன ஏதாவது உத்தி மரம் ஒன்று இருக்கா? அண்டை சொன்ன மாதிரி கிடக்கு. வேற என்னதான் நான் சொல்ல? வேற என்ன சொல்ல வேணும்? உரும்புரா, உலக்க, பறவை தெரியலையே. ஊலாவில மிருகம் என்ன? மிருகம் இருக்கா? உடும்பு சொன்னேன். உடும்பு தேங்காய் உடிக்கிறத சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த பறவையில இது வரும். துருவக்கரடி. ஊனா இல்ல, துருவக்கரடி. உளவார குருவி இருக்கு. உளவார குருவி. சரி, இப்ப இந்த பேருகளோட கொஞ்சம் விளையாடுவோமா? பேப்பரில் எழுதி அது பேப்பரை காணாம். இல்ல, இதோட அப்படி தொடர்ந்துட்டு கொஞ்ச நேரம் தானே. மணிமேகலை மாதிரி தானோ. இது வந்து இந்த பேர் ஒரு பெண்ணின் பேர், சரியா? இதுல ஒரு மிருகத்தின் பெயரும் மற்றது ஒரு மிருகத்தின் பெயரும் ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறது. மற்றது நாங்கள் குடிக்கும் பானங்களில் ஒன்றும், அதுவும் ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறது. சேர்த்தால் ஒரு பெண்ணின் பேர் வரும். ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறது ஒரு மிருகத்தின் ஆங்கில பேரும் நாங்கள் குடிக்கும் பானங்களின் ஆங்கில பேரும் இருந்தால் ஒரு பெயர். உங்களோட விஸ் மாதிரி பானம். பானம் இல்ல, பானம். சாரி, குடிப்பானங்களில் ஒன்று ஒரு பெண்ணின் பெயர். அதே நேரம் ஆணுக்கும் இருக்கு. இப்ப பாதி முடிவெல்லாம் இருக்கு தானே. கெட்டிக்காரி. நான் சும்மா சொல்றேன். எனக்கு கேள்வியும் புரியல, யோசிக்கவும் கண்டுபிடிக்கலாம் கிடக்கு. என்னண்டு ஆங்கில பெயர்ல ஒண்ணுக்கு பின்னுங்க அப்படியே தான் டைரக்டா ஒரு மிருகத்தின் இல்ல, முதல் மிருகம் தான் பெறணும், அதுக்கு பிறகு இது பெறணும்.
முதல் மிருகமும் ஆங்கில பேரு ரெண்டும் ஆங்கிலம். ரெண்டுமே ஆங்கிலம். ஓகே. ரெண்டும் மிருகம் தானா பின்னும் புண்ணும்? முதல்ல மிருகம், பிறகு நாங்கள் குடிக்கும் குடிபானங்கள். குடிக்கிற பானம் என்ன சொன்னாங்க? கோலா கோல் கோலா கோலா கோலாவுக்கு தான் நான் அப்படி எடுத்து பார்த்தேன். மீனான நடுவில் போட்டு கூழோக்கிட்டாண்டு கூழோண்டாக பசு ஒன்று எடுத்து பார்த்தேன். பிறகுதான் விளங்குது அது வேற. இப்போ நீங்கள் இப்போ ஆங்கிலம் எடுத்தோன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, அவ்வளோத்தை உச்சரிக்க தேவையில்லை. நாங்கள் இப்போ உச்சரிக்கக்குள்ளே வாரது உச்சரிப்பம் தானே. இப்போ உச்சரிப்பம் தானே அது. இப்போ எழுத்து மூலமாக போக வேண்டாம், நான் உச்சரிக்கக்குள்ள வரேன். ஆணின் பேர் வருமா? ஆ, பெண்ணின் பேரா ஆணின் பேர் வருமா? நான் பெண்ணண்டாளா சொன்னேன். அதான் இல்லை இல்லை, இது இப்போ இந்த பேர் வந்து ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. ஆனால் உங்களுக்கு பெண்ணு கூட கூடுதலாக தெரிஞ்சவர். என்னத்தின் கூடுதலாக தெரிஞ்ச ஒரு பெண் உங்கள் எல்லோருக்கும். போட்டோம் இல்லை ஒரு ஓடு. நீங்க இங்கிலீஷ்ல வாருங்க, லண்டன்காரு எங்களுக்கு தெரியுது இல்ல. எல்லாருக்கும் தெரியும், இலகுவானது. நான் டொச்சிலாக ஃப்ரெஞ்சில் கேட்குறேன். லண்டன்காரு இங்கிலீஷ்ல வாருங்க எங்களுக்கு தெரியுது. அந்த பெண் இங்கிலீஷில் இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? என்னத்த சொல்ல. இந்த வானொலிக்கு வர்றவரா? அடிக்கடி வருவார். அடிக்கடி வாராளா? அடிக்கடி இல்லை இல்லை, எதுக்கு நான் சொல்ல மாட்டேன், போங்க. வருவார், அடிக்கடி வாரதே இல்லை. வாரதே இல்லை ஆனால் வருவார். ஒவ்வொரு வர மாட்டார், அடிக்கடியும் வர மாட்டார், ஆனால் வருவார். எங்களுக்கு பேரும் தெரியாது. அந்த உடையரம்பு அதுகளை எழுதினதே நீங்க காணையில பேர்களை. சொல்றீங்க தெரியாது எங்களுக்கு. நீங்க தமிழ்ல சரி சொல்லவா? நிறைய மாத்துங்க. சொல்லவா? சொல்லியக்கா சொல்லவா? அவர் அந்த மியூட்ல நின்று கதைக்கிறார். சரி, இல்ல எனக்கு அது திண்டுட்டது. மையவாணி அதே போல சலம் பண்றது மாதிரி தண்ணி இரண்ட மாதிரி எடுக்கணுமா? அப்படி தேவையில்லை, இது நேவிஸ் அவர்கள் மாதிரி அது மாதிரி ஒரு பேர். சரி சொல்றேனா? கௌரி கவுண்ட மாடு டீ டீ நான் அதுக்கு தான் டீ குடிக்கிற இல்ல, அதெல்லாம் எழுத்து போனா போறோம்னா நாங்க டீ என்னன்னு சொல்றோம். நான் மாட்டுக்குள்ள போன போற வரை மிருகங்களை பார்த்து கவுடி பசுவுக்கு சுவாமி என்று சொல்லி பார்த்தேன். டீ டீ ஏத்தனி டீ என்னன்னு சொல்றோம் நாங்க. டீ குடிக்கிற மாட்டேன்னு சொல்றது கவுடி. நான் விடிய வரையில வந்து போட்டு கிடந்ததை பார்த்தேன். அதுல கிடந்தது. அடுத்தது ஒவ்வொரு நாளும் என்றதுக்குரிய ஒரு பொருளும் சந்தோஷம் என்றதுக்குரிய ஒரு பொருளும் சேர்ந்தால் ஒருத்தர் பேர் வரும். அது சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய ஒரு பொருளும் சந்தோஷம் என்றதுக்குரிய ஒரு பொருளும். உங்களுக்கு ஆம்பளை பொம்பளை நினைக்கணும், அதுலயே நேரம் போகுது.
கௌரி நினைக்க முடியல, இதை நினைக்கலாம். ஒவ்வொரு நாலு மண்டதுக்கும் சந்தோஷத்துக்குமா? ம் இதுவும் ஆங்கில இதோட ஒத்து போகுமோ இல்ல? அதான் சொல்லியிருப்பேன், இது ரெண்டும் தமிழ் தான். ஆ. ஒவ்வொரு பேரா வரும். ஓ என்னத்த சொல்ல, தனியாசலம் மட்டும் மாதிரி தான் இருக்கு, எங்களுக்கு தெரியுதுல வாணி. என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல. ஜெயம் ஏமண்டா வெட்டி சந்தோஷம் கடைசியில வரும். ஒவ்வொரு நாலு மண்டா எவ்ரிடே. ஆ ஆ அவர் இங்கிலீஷ்ல போய், நான் தமிழ்லயே சொல்றேன். அவர் போறாரு. ஒரு நாலு மண்டா தினாமம் மட்டும் வரும். தினம் ஒவ்வொரு நாலு மண்டா ஒரு நாளும் தியாகராஜா, தியாகராஜா. தியாகராஜாவா? ராஜாண்டா சந்தோஷமா? அவர் ராஜாண்டா சந்தோஷமா தான் இருப்பார். அப்படி இருக்கல நீங்க. ஒவ்வொரு நாலு மண்டா தினம். நாளுமா நாளுமா ஒவ்வொரு நாலு மண்டா தினம் ஒவ்வொரு நாளும் என்ன ஒவ்வொரு நாளும் நாடு உண்டு. தினம். தெரியலையே வாணி. என்னது? தினா, தினா. ஆ. தினாவா? தினாண்டு ஒருவர். இல்ல. அதான் தர்கினியோட பிள்ளைக்கு பேர் தினா. தினா. நான் சொல்ற தரவுக்கு சரி வருது ஆன்றதை மனச்சாட்சியோட ஒருத்தன் சொல்லி பாருங்க. அதான் எத்தனை எழுத்துக்களை சொல்லுங்க அவன் கடைசியா கஷ்டப்பட்டபடியா? சொல்ல மாட்டேன், ஒண்ணு இந்த பேர். என்ன வாணி? நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு பாமூத்துக்கு இருக்கிறாரா இல்ல வெளியால? ஓயா இருக்கிறார். என்னத்த சொல்ல, சொல்லு சொல்லு விடைய சொல்லு, என்னத்த சொல்ல. ம் ஒரு நாலு பண்றதுக்கு வரையில அப்ப வெற்றியாளர் நான் தான். அதான் ஒவ்வொரு நாலு மண்டா. சரி, இதை சொல்லிட்டு அடுத்ததை ஈஸியா தரணா தரவா? செல்வியக்காக ஒரு குட்டு போடுங்க. செல்வி. நித்யானந்தன். நான் நித்தி நித்யா பூசை நித்தி என்றா தினமும், மற்றது ஆனந்தம். என்னத்த சொல்ல. நீங்கள் விடைய எடுத்து வச்சு கொண்டு கேள்வியை உருவாக்குறீங்கள். இல்ல இல்ல, அப்ப ரெண்டையும் நீங்க தமிழ்ல செய்திருந்தீங்கன்னா அங்க செல்வியக்காவை அங்க விட்டுட்டார், கோட்டை விட்டுட்டார். சரி, இன்னும் ஒன்று, இது மிக இலகு. ஏன் சொல்ல மாட்டேன், என்ன ஏன் சொல்ல மாட்டேன். ஒரு பறவையின் ஒலியும் சரியா, ஒரு நீங்க எல்லாரும் சொல்ற ஒரு சொல்லும், நான் நினைக்கிறேன் பிரெஞ்சில் வேற மாதிரி என்ன தெரியும், அநேகமா டச் டோச்சில் இப்படித்தான் சொல்லுவீங்க. இணைந்தாலும் ஒரு ஒரு பெயர் அது இல்லை 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 இல்லை, எங்கடையிலே நாங்கள் சொல்கிறது. ஆனால் அப்படித்தான் இருக்கும். இப்போ நாங்கள் சும்மா அதில் இருக்குல்ல அப்படி என்று சொல்லுவோம். ஆனால் பறவைன்ற ஒரு ஒலியும் டச்சு டச்சில் இப்படித்தான் அநேகமாக நாங்கள் இப்படி சொல்கிறத நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. கடைசியில முடியுமா? நீங்கள் பேசுறத நாங்கள் வரும். இருவான்னு சொல்லுவா. என்னத்த சொல்ல, காயா என்னத்த சொல்ல, காயா அங்க பாட்டியம்மா இருக்கிறா ஜோதிச்சு கொண்டு. காயா தான் காவத்தின் ஒலி. ஜா வந்து நாங்க ஜெஸ்ன்றதை நீங்க ஜாயாண்டு போடுறது தானே. பாட்டியம்மா இருக்கிறார் முடிச்சு கொண்டு. சரி, அடுத்தது. நீங்க பறவைன்ற ஒலி என்ன, நீங்கள் நாங்கள் ஒலியை இல்லை யோசிச்சு கொண்டு. பறவையின் ஒலி என்ன சொன்ன, அழகா சொன்னேன்.
பறவைன்னு ஒலி என்று சொன்னா நீங்க நாங்கள் பறவையை யோசிக்கல அந்த ஒலியின் சத்தத்தை இல்லை நினைச்சு கொண்டு அப்ப அது காண்டா இந்த அதான் காண்டா என்ன? அடுத்தது ஒரு நகையும் பெண்களுக்கான ஒரு நகையும் அடுத்தது ஒரு ஆங்கில எழுத்தும் சேரும். அதாவது இப்போ அது ஆங்கிலத்தில் உச்சரிப்போம், அது தமிழில் இருக்கும். தமிழில் உச்சரித்து கூட அநேகமான சில நோய்களுக்கு பயன்படுத்துவார்கள். அடுத்தது இப்போ சமரண்டதும் கார்டன்கள்லாம் அநேகமாக காணுவீங்க. ஏன் ரோட்டுகளே இப்போ மடைச்சடைச்சி இதுகளை தான் செய்கிறார்கள். இதுக்கு வேலை நான் சொல்லலை, போங்க. என்ன சொல்றீங்க? என்ன என்ன இது? திருப்பி திருப்பி சொல்லுங்க. முதல்ல ஒரு நகை வரும், நகை. சரியா, பெண்களுக்கே உரியது. ரெண்டாவது இதை நாங்கள் ஆங்கிலத்தில் உச்சரிப்போம். தமிழ் இருந்தாலும் கூடுதலாக சில நோயாளிகள் பயன்படுத்துவார்கள், சரியா, சில சின்ன வருத்தம் உள்ளவர்கள். பிறகு இந்த ரோட்டுகளில் வேலை அடைச்சி செய்கிறார்கள் என்று சொல்கிறோம் தானே, அந்த இடத்துல இதை பார்ப்பீங்க. அடுத்தது இப்போ சமநேரம் பண்ணபடியாக அநேகமாக தோட்டங்கள்லையும் காணுவீங்க. இதுக்கு மேலே தான் இல்லை, அது போங்கோ. இல்லை, ரெண்டும் சேர்ந்து அவுண்டு வரும். ஆனால் சேர்ந்தா என்ன வருமாண்டா, ஒவ்வொரு நேரங்களிலும் இதை நாங்கள் செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு நாள் பதில் தான் வருகிறது எனக்கு. நேரம் இதில் இருந்தால் பதில் வரும், பதிலே சொல்லும். குழப்பம் இல்லை, இது இலவதான் என்ன அப்படி நேரத்தான் சொல்றேன். நான் ஒன்றுமே அகராதி சொல்லியிருந்தால் இல்லை. பெண்களுக்கு தானே இது. தாலி பெண்ணுக்குரியது, தாலி எடுக்கலாம். பெண்ணுக்கு அது மட்டும்தான், தாலி மட்டும்தான் முக்கியம். அந்த இது இல்ல, நீங்க முக்கியம் இல்ல, இல்லை முக்கியம் சொல்ல முக்கியம். பெண்களுக்கு பெண்கள் தான். இப்போ அநேகமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்களும் தான் வரும். மூக்குத்தி அது ஆம்பளையும் கட்டுறார், போடுறார். மூக்குத்தி போடுறாரு இல்லையா? ஓ, மட்டி ஆண் பிள்ளைகள் எல்லாம் அநேகமான பிள்ளைய மூக்குத்தி போட்டிருக்கு. இப்போ அது தோடு போட்டிருக்கு. காப்பு மாதிரியும் ஆண்கள் போடுறாரு தானே. மட்டி இல்லை, பிரேஸ்லெட். மட்டி ஒரு காலத்தில் ஆம்பளை தால் போட்டிருந்தார்களா, கைச்சங்கிலி அப்படின்னா அட்டிகளா இருக்கும், அட்டியில ஒட்டியானம். சரி, எடுத்தா மற்றதையும் கொண்டு வாங்கல. இப்போ ஒவ்வொரு நேரத்தை வச்சுதான் உங்கள் வேலைகள் அங்கால பதில் தான் வரும். மோதிரம் நேரத்தை வச்சுதான், ஒவ்வொரு நேரத்தையும் வச்சுதான் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பதில் தான் வரும். பதில் தான் சொல்லல நான். ஆரம் இல்ல கேக்குறேன், பதில் வரையில இருக்கிறேன். பதில் வரையில இருக்கிறேன். 2 பகுதியும் வந்தா நான் மட்டும் நான் ஆம் இல்லை சொல்லுவேன். கால் சங்கிலி அது நான் சொன்ன அது அந்த சமர்களில இதை பார்க்கலாம்னு சொன்னீங்களே. சமநேரங்கள்ல தான் இந்த ரோட்டு வேலையை கத்தி கொண்டு இருக்கிறோம், அதில் பார்த்துருப்பீங்க. மற்றது ஒரு சில இல்லை, செல்வி அக்காவும் பயன்படுத்தியிருக்கலாம். மற்றவர்களுக்கு எனக்கு தெரியாது. நான் செல்வி அக்காவை குறிப்பிட்டு சொல்கிறேன்டா, பாவிச்சிருக்கலாம். மற்றவர்கள் எனக்கு தெரியாது. எது பாவிச்சிருக்கலாம் சொல்றீங்க நீங்க? இப்ப கிட்டடியில போட்ட நீங்கள் தானே அது நாங்களும் போடுறானே ஜிப்சி. சிமிக்கி நகையை சொல்லலாம். அடுத்தது
ரெண்டாவது பகுதியை. முதல் பகுதி தான் நகை சொன்னீங்க. வெளியில பாவிக்கிற என்ன பொல்லுத்தான் ஒட்டியானம் வெளியில் பார்க்குது, வெளியிலலாம் ரோட்டுகளெல்லாம் பார்ப்போம். இப்போ ரோட் ஒர்க்கு ஒன்றுக்குள்ள நாங்கள் திட்டி போட்டு போகிறோம். ஆனால் அவர்கள் பாவம் துப்புற எச்சில கடவுளே பள்ளம் பள்ளம் தூசுகளை வேலை செய்ய தூசுகள் இருந்தாங்க. பள்ளங்களை அடைக்கிறவங்கள. இரண்டாவது பகுதி செல்வி அக்கா பயன்படுத்தலாம். சரி, அவ்வளோதோட நில்லுங்கோ. ஏன் அவரை குறிப்பிட்டு சொல்கிறேன்டா ஒரு விஷயம். அவர் பயன்படுத்தலாம். மற்றது ஒரு சில பிள்ளைகளும் பயன்படுத்துறது, ஒரு சில பெரியவர்களும். அந்த இது அடிக்கிறது சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பம்மா அடிப்பினான். அப்போ பத்மினி அவர்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. அவர் தான் ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க ரெண்டையும் சேர்த்து. இல்லை அது பொருங்களேன். பத்மினி அவர்கள் ரெண்டுக்கும் சொல்லிட்டீங்க. நீங்கள் முதல் சொன்னதையும் இதையும் சேர்த்து சொல்லுங்க. பூச்சடா பூச்சு என்ன சொன்னேன் நான் சொல்லுங்க. என்ன நகை சொன்னீங்க? பள்ளம் சொன்னேன் நான். பள்ளம் நகை என்ன சொன்னீங்க? சங்கிலி சொன்னீங்க. காய்ச்சங்கிலி சொன்னேன் நான். இல்லை நீங்கள் ஸ்டார்ட்ல சொன்னீங்க. மூக்குத்தி சொன்னீங்க. ஆரம் சொன்னேன் நான். இப்போ பின்னால முடிங்க. ஆரம்பம். ஆரம்பம். நீங்க சும்மா சொல்லு. ஒவ்வொரு இதுகளும் நாங்கள் டைம் படி செய்கிறது. தொடக்கம் எனக்கு ஆரம்பம் வந்தது மேலே தொடக்கம். சரி, ஆரம்பம். வாழ்த்துக்கள் பத்மினியர்களே. ஆரம்பம். நன்றி. என்னோட வேணுமா? சரி, நான் ஒன்று சொல்றேன். நான் என்னோட மெதட்ல தானே ஆமுகத்துல வார ஒருத்தருடைய பெயர். சரியா? நான் வச்சிருக்க சொல்லு தாமுகத்துல வருவார் பேர். தாமுகத்துல வருவார் பேர். சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பரவாயில்ல, சாப்பிட்டு சொல்லுங்க. பாமுகத்துல வருபவர் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி ஐயோ இது போச்சே என்று கதறுபவர்களும் உண்டு. ரெண்டையும் இணைத்தால் ஒரு நான் வச்சிருக்கிறது சொல்லி வரும். இது ஸ்ட்ராங். முன்னுக்கு ஒரு பாமுகத்துல வர ஒருவருடைய பெயர். ஆம்பளையோ பொம்பளையோ? நம்மளோட பாமுகத்துல 6 பெண்கள் தான் அதிகமாக வாரார்கள். 2 முனஞ்சா என்ன வரும் சொல்றீங்க? 2 முனஞ்சா நான் வச்சிருக்கிற சொல்லு வரும். அதான் என்ன சொல்லு? 2 முனஞ்சா ரெண்டாவதுக்கு ஒரு அர்த்தம் தரும். ஐயோ இது போச்சே என்று இல்ல ஒரு பொருளா வருமா அல்லது வேற எதுமா வருமான்னு கேக்குறோம். இப்ப பொருள் நகை போச்சுதேன்னு கத்துறது. போச்சுதே என்று அழுபவர்கள் இருக்கிறார்கள். இதனால் போச்சுதே என்று அழுபவர்கள் இருக்கின்றார்கள். முதல் பகுதி பாமுகத்துல வர ஒரு பெண்ணுடைய பெயர். ஒரு பெண்ணுடைய முதல் பகுதி. ரெண்டையும் சேர்த்தால் ஒரு சொல்லு வரும். மறதியால் போச்சுதே என்று வரும். ஒரு சொல்லு வரும். ரொம்ப ஈஸி. என்ன போச்சு? பாமுகத்துல வர ஒரு பெண்ணுடைய முதல் பகுதின்னு சொல்லுங்களேன். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி ஐயோ போச்சே செல்வம் என்று கதறுவார்கள். செல்வம் வருமா? செல்வம் பாமுகத்துல வாராங்களாம். செல்வி வாரா முதல் எழுத்துல? நான் ஒரு சொல்லு வச்சிருக்கோம். அதை நீங்க சொல்லணும். ரெண்டையும் இணைச்சு அந்த பெண்ணுண்ட பாதி பேர் எடுக்கணுமா? முதல் பகுதியை எடுங்க. முதல் பகுதியை எடுத்துட்டு பின்னுக்கு போச்சே அதையும் சேர்த்தீங்கடா நான் வச்சிருக்கிற ஒரு சொல் வரும். களவு போச்சேண்டா அப்படி செய்யறோம். சிவகாசி சிவ தரிசனிக்கு சிவ அங்க போச்சு காசு இல்லையா? இல்ல காலம் போயின்னு வருமா? காலம் போச்சுதே இல்ல பெண்ணுண்ட முதல் பேர்ல வரும். காலம் இல்ல தவக்கு வேணா தவ காலம் எடுத்துனா நம்ம தவம் அங்கால காலம் தவம் தவம் உண்டு.
தவமலரக்கா இருக்கிறதா நீங்க அருவாசியத்துல இல்ல, இருந்து அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல. ஜெசி மணிவண்ணனுக்கு மணி போச்சே போச்சே என்று வருமே. மணி போச்சே போச்சேயா. அது ஆங்கில எழுத்துன்னு சொல்லி இருப்பா. இல்ல நான் ஒரு பெண்ணுடைய முதல் பகுதி. அடுத்தது போச்சே போச்சே பாடி சொல்றாங்க, ஐயோ போச்சே போச்சே எனக்கு கதறுவார்கள். அதுதான் என்ன போச்சே போச்சே என்ற கதை. நிம்மதி போச்சேன்னு சொல்லுவான், அதுவும் இல்ல நேரம் பேர் போச்சேன்னு சொல்லுவான். அதான் நேரம் நேர காலம். முதல் பகுதியை நினைச்சு சொல்லுங்களேன் என்னத்தையாவது. மூச்சு பேச்சு போச்சுன்னு சொல்லுவோம், தலைமுடி போச்சேன்னு சொல்லுவோம், வந்த நாய் பூனை போச்சேன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வாணி போச்சா? வாணி இப்ப கடைசியா சொன்ன மாதிரி இதுல வந்த நாய் போச்சுதான் சொல்லுவோம். இல்லை 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 இல்லை, தோட்டத்தில் வந்த நாய் போயிட்டியா. எத்தனை எழுத்து சொல்லு. பெண்ணின்ற பேர் எடுத்தமண்டா. பெண்ணுடைய பேர் முதல் பகுதியை எடுங்க. நேரம் போச்சே. ஏன் பாட மாட்டீங்க? நேரம் போச்சே. நீங்க பாருங்க அவனோட பேரையும் எடுத்து பார்த்தேன். அதான் நானும் பார்த்தேன், நேவி சண்டு பேரையும் அதில் எடுத்து வரல, பார்த்தேன். நாங்க வரையிலே அதில் வர இல்லை. நேவிஸ் பிளீச் போச்சே. நான் நேரம் போச்சே. சரி போச்சு. அது ஒரு சொல்ல கொண்டு வாங்கலாம் முதல் பகுதியை. அதுதான் அது என்ன அவளை நேரம் மட்டும் வருமா அதுல? இல்ல 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 நேரம் எல்லாம் வராது. மணி வருமா? மணி இல்ல. நெடுதூரம் போச்சே. வேற என்ன போச்சு என்று சொன்னா நிம்மதி போச்சுது. வேற என்ன போச்சு? கவலை போச்சு, எங்களை கொண்டு போய் இருந்த சந்தோஷம் போச்சு, இல்ல நடுவுல இருந்து தொடர்ந்து இருந்த கவலை போச்சு, வேற என்ன போச்சு? ஆனந்தம் சந்தோஷம் போச்சுது. கோச்சி போச்சு, அவர் பின்னால் இருக்கிற கோச்சி அது போச்சு. நேயில துவாங்குமா இல்லையா? முதல் சொன்ன மாதிரி நித்தியானந்தம் மட்டும் தான் வருமோ? ஆனந்தம் போச்சே சந்தோஷம். பெண்ணுன்ற பேர் நித்திய பெண்ணுடைய பேர் என்ன இல்ல சொல்றீங்க? இத்தனை வெட்டி போட்டு நிதியாண்டு பாத்தி விடும். பெண்ணுன்ற பேர் ஜெயில வருமோ? ஜெயமலற்ற பேரோட வருமோ? இல்ல. பாட்டு போச்சே. சரோஜினியக்காவும் வராது. இதுக்குள்ள நிக்கிறாக்கள் இதுக்குள்ள நிக்கிறாக்கள் இல்ல. நம்ம பாமுகத்துக்குள்ள வார பிள்ளை பாமுகத்துல வாரவங்கள பேர். ஆறுமுகத்துல ராஜினி சிவம் போச்சே. சிவம் போச்சே. சிவமா? தர்ஜினி சொல்லுங்க அப்போ. தர்ஜினி வருமா? இல்ல தர்மம் போச்சே. சின்ன பிள்ளைகள பேரு ஒரே வாசி பெரும்புல வர பிள்ளைகளை சொல்றீங்களோ தெரியல. அதே பேர் பெரியாக்கள் பேரா? குடிக்கலாமனு வாக்குறிய யோசிச்சு சொல்லுங்க. அபிராமி. அபிஷா அபி ஷா போய்ச்சா அப்படியாண்டு வருமோ? ஷா கொண்டு வந்தமല്ലോ. இல்ல அது சொல்லுதான் வேற வேணும். சொல்லு வரணும். அந்த முதல் பகுதியையும் நான் சொன்ன போச்சேன்னு சொல்ற அந்த சொல்லும் சேர்ந்தா ஒரு சொல்லு வரும். இல்ல நீங்கள் அந்த போச்சேன்னு சொல்றதுக்கு உண்மையில புரிய இல்ல, கஷ்டமா போச்சு, நிம்மதி போச்சு, பணம் போச்சு, அது மாதிரி ஒன்று போச்சே. எங்கட ஆயுள் போச்சு, வயசு வயசா கத்தி கொத்தி இருந்த குரலும் போச்சே. அல்ல தெரியாதா? சொல்லவா? கொஞ்சம் விடுங்க சொல்லட்டு. தரவை கண்டுபிடிப்போம் முதல். அந்த பிள்ளைகள பேரை சொல்லி கொண்டு போவோம். அப்படின்ற வேற நீதி நீ வேறுமா? நீதி வந்து அங்க போச்சு. இளைஞர்களுக்குள்ளேயே வாங்கல, இளைஞர்களுக்குள்ளேயே வாங்கல. அதையும் சொல்லி தந்துட்டேன். இளைஞர்களுக்குள்ளேயே வாங்கல. கபிஷா அபிராமி அட்சயா 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 பேர்கள் தெரியாம இருக்கு. அந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு நம்ம அந்த லோய் கபிஷா 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 தரணிகா போச்சே போச்சே.
இல்லை சொல்லுங்க. நிதிஷ் தெரியுமா தெரியாதா? இல்லை சொல்லுங்க. அபிமானம். மானம் போச்சே மானம் போச்சேன்னு கத்துவீங்க தானே? ஆ யார் இதுக்குள்ள யாரும் அபி சொன்னவியோ அபிமானம். அபி நான் நம்மள சொன்னேன். அபி இருக்குது. அபிநயா பேரு சொல்லுங்க அபி. ஓ மானம் போச்சு. அபி சொன்னேன், நான் மானத்தை சொல்லல. நிம்மதி போச்சு, காசு போச்சு, பணம் போச்சு, நேரம் போச்சு, காலம் போச்சு. உள்ள மானத்தை சொல்லு. உள்ள மானத்தை சொல்லிக்கல. மானம் இருந்ததால போறதுக்கு இருந்ததால போறதுக்கு அதுதானே, அப்படி ஒன்று இல்ல. அது வரல. அபி வந்ததானே. பாத்தீங்களா? அபிமானம். குட் குட் குட். அதானே. செல்வி சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, வலிக்கிடுவோம். பெண்ணின் பெயர். உடனே எனக்கு வரையில பெண்ணின் பெயர். ஆனா அந்த அத டண்ட அந்த அந்த தரவு வந்து சந்திரனை குறிக்கிற ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணின் பேர் வருது. சந்திரனை குறிக்கிற 2 பேர். சந்திரனுக்கு நிறைய பேர் இருக்குதானே. மதிமதனி. வதனி என்றா சந்திரனா? மதி என்றா சந்திரன். வதனம்மன். அது இல்ல இல்லையா, அதில் வரும். 2 சேர்ந்து ஒரு பெண்ணின் பேர் வரும். சந்திரமதி இல்ல, அது அது அரைவாசி எடுக்க கூடாதுங்க. சந்திரன் வரைக்கு சந்திரன் எடுக்க கூடாது. அப்படி மதி. சரி, முழு மதி. மதி நிலாமதி. நிலாமதிதான். யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நிலாமதி. நிலாமதி. என்னோட படிச்சது 2 நிலாவும் சேர ஒரு பேர் வரும், நிலாமதி. வேற பத்மினியர்கள் சொல்லுங்க. பத்மினியர்கள் சொல்லுங்க. பத்மினியர்கள் சொல்லுங்க. அவர் ஒன்றும் சொல்றது இல்ல, நீங்க ஒன்று சொல்லுங்க. சரி, இது ஒரு உணவு பொருள். இன்னொரு இடமும் இல்ல இல்ல ஒரு என்ன பொருள்? இப்ப பர்னிச்சர் தெரிந்தானே, பர்னிச்சர் தளவாடம் எல்லாம் சேர்ந்தால் ஒரு இடம் வரும். ஒரு இடம் வரும். என்ன திருப்பி சொல்லுங்க. ஒரு சாப்பாடு, நாங்கள் வளமையா சாப்பிடுற சாப்பாடு தான், அதுவும் ஒரு தளபாடமும் சேர்ந்தால் ஒரு ஊரின் பேர் வரும். ஊருட பேர் வரும். தளபாடம். காட்டில் கதிரையுமே இது வாணிமோகனு தெரியும். இது முதலும் ஒருக்கா நான் அதை சொன்னேன். நான் அதான் எடுத்தோன்னே அதை சொல்லக்கூடியதா இருந்தேன். கட்டில் கதிரை மேசை. இது சொல்லி இருக்கிறேன். இந்த இடம் சொல்லி இருக்கிறேன். சாப்பாடு. சாப்பாடு உணவு என்ன? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு உணவு வகையோ ஒரு ஊருண்ட பேர் வரும். வலி ஈஸியா சொல்லி இல்ல. முதல் சொன்ன இதை நான் இந்த கேள்வி சொன்னா நீங்க திடீரென்று கேட்டபடியா ஞாபகம் அன்னமண்டு வருமா? சோறு அண்ணா இல்ல. மெயின் உணவா? அத நீங்க எப்படியும் எடுக்கல. காலை உணவா, மெயின் உணவா? இப்ப உணவிலேயே மெயின் உணவு இப்ப பாண்டிருப்பு சரியானது. ஆனா பான் சரி, அங்க இருப்பு அங்க இருக்கு. இருப்பு இருக்கிறது கதிரையில இருக்கிறதானே. நீங்க அது வர நீங்க தளபாடம் சொன்னீங்க. இருக்கை சொல்லலாம். கதிரைக்கு இன்னொரு பேர் நீங்க சொல்லி இருக்கணும். ஒரு செயற்பாடு.
இருப்பு பாண்டிருப்பு பாண்டிருப்பு தாண்டி இருப்பு அல்லது செயல்பாடுன்னு சொல்லலாம். மற்றது கையிருப்பு ஒரு நாங்க சில விஷயங்களை இப்படியாக அப்ப வைத்திருப்பார்கள். நீங்க உடனே சொல்லி இருக்கிறீங்க தானே ஒரு கரைச்சலும் இல்லாம பாண்டி இருப்பேன். பான் வந்தது இப்ப சேர்த்து இருப்பை எடுத்தேன் பாண்டிருப்பு. முதல் இதை இருப்பண்டா இருப்பண்டா மேசையும் இருக்குது, கதிரையும் இருக்குது, கட்டிலும் இருக்குது. அப்ப அது அப்ப இருப்பு பான் இருப்பு பான் கதிரை பான் மேசை இருப்பு அப்படி இல்லையே. மேசையில கையிருப்பு இருக்கிற கையிருப்புன்னு சொல்லலாம். கையிருப்பு கையிருப்பு நாங்கள் நானும் கையிருப்பன்ற ஒரு ஊர் இருக்கா? கையிருப்பு கூட இல்ல. தரவை சொல்றோம். தரவுக்கு நீங்க சொன்னது தளபாடம்னு சொன்னீங்க தானே, தளபாடம் வராது. ஒரு செயற்பாடு தளபாடமும் சேர்ந்தால் ஒரு ஊர் வரும். தளபாடம் வர இல்லையா? அதான் தளபாடம் வர தளபாடம் இல்லையா? தானே நீங்க சொல்லி இருக்கணும். ஒரு சாப்பாடும் ஒரு செயற்பாடும். ஒரு செயற்பாடு சாப்பாடும் செயல்பாடு அல்லது நாங்க வேண்டாம், கவனமாக இருப்பு. அல்லது நாங்க கவனமாக சில விஷயங்களை இப்படி செய்வோம். கதிரைதான் இருப்பாகும் நினைச்சு அது இருக்கை, அது இருக்கை. கதிரைக்கு பேர் வந்து இருக்கை. இருக்கேன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சோஃபாவில இருக்கிறான்னு என்றால் பான் சோஃபான்ற ஒரு இடம் இருக்கும். இல்ல அப்படின்னு சொல்ல தேவையில்லை, நீங்க ஒரு செயற்பாடுன்னு சொல்லணும். இது நாங்கள் தினமும் செய்யும் ஒரு செயற்பாடு. ரெண்டா நாங்க எல்லாரும் இருக்க மாட்டோம். அப்படி அதனால நான் தமிழ்ல இவ்வளவு தூரம் கீழே நிக்கிறேன். சரியா? இன்னொன்னு சொல்லுங்க. நானும் சரோஜினியும் இன்னொன்னு சொல்லுங்க. இதுக்காகவே நாங்க சண்டை பிடிச்சோம். இதுக்காகவே பல நாடுகள் சண்டை போடுகிறார்கள், போட்டார்கள். ஊருக்கு இது வித்தியாசப்படும். அதே நேரம் ஒரு உடல் உறுப்பு தான் இது. ஆனால் அப்படி வரக்குள்ள அந்த எழுத்து வரும், இப்படி சொல்லக்குள்ள உண்டா தான் வந்து சேரும். இப்போ எழுத்து வித்தியாசப்படும், ஆனால் உச்சரிப்பு ஒன்றா தான் இருக்கும். இது ஒரு மீன், இது ஒரு மீன். மீனா? ம் மீனா? ம் பாட்டும் இருக்குது இல்லை. இது ஒரு மீனா? ம் விலாங்கு மீன் எடுத்தரப்பில் சொல்லக்கூடாது, தரவை வச்சு சொல்லணுமா? நான் பேச மாட்டேன். முதலாவது தரவு என்ன சொன்னீங்க வாணி? இதுக்காகவே போராட்டம் செய்தார்கள், போராடினோம். ஊருக்கு ஊர் இது வித்தியாசப்படும், ஒவ்வொரு ஊருக்கும் இது வித்தியாசப்படலாம். யாழ்ப்பாணத்தில் எங்களோட ஊரில் அநேகமாக கிடையாது. மற்றது இது ஒரு உடல் உறுப்பு, இரண்டு மணந்தால் ஒரு மீன். ஒரு மீன் எழுதைக்கிழமை அது மற்ற எழுத்து தான் வரும், ஆனால் உச்சரிக்கைக்குள்ள நாங்கள் இப்படி தான் வரும். மூன்று தடவை 2 தடவை சூப்பர் டேஸ்ட் இந்த மீன். அது நேரம் பாட்டு இருக்கு, பக்தி பாட்டு இருக்கு. பக்தி பாட்டா? மீன்களோட பேர் நோம்பலா பேர்கள் தெரியும், வேற வேற பேர்கள் கஷ்டம். இந்த மீனை வச்சு இந்த மீன் சில வேலை அதில் வேற மீனிங்க இருக்கலாம், ஆனால் ஒரு பக்தி பாட்டும் இருக்கு. வஞ்சிர மீன் உள்ள மீன் எல்லாம் சொல்லுவாங்க. நான் இப்படியே இருப்பேன் நித்திரவள இல்ல மீனை மணி வைப்போம் பதில் வரக்குள்ள திறக்கிறேன். இல்ல வஞ்சிர மீன் சொன்னேன், அப்படி இல்லையே. அந்த ஒரு சொல்லும் வருமண்டு. இல்ல சண்டை பிடிக்கிறது ஊரு நாட்டுக்கு நாடு சண்டை பிடிக்கிறது இதாலதான் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுதுதான். நாட்டுக்கு இல்ல, ஊருக்குள்ளேயே உங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே அது வித்தியாசப்படும். மொழி 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 வந்து வித்தியாசம். யாழ்ப்பாணத்துக்குள்ள மொழி என்ன மொழி கரைக்கிற பேச்சு பேச்சு வித்தியாசம். ஒரு அக்சென்ட் வந்து கொஞ்சம் அதுக்கு பேர் மொழி இல்லையே, பேச்சு அது பேச்சு தன்மை, பேச்சு தன்மை என்று சொல்லலாம். மொழி என்னக்குலாம் அப்படி ஒரு மீன் இருக்கா? சரியா? இல்ல இல்ல மொழியன் மீன் இருக்குது. நல்ல டேஸ்ட். இது சொதிக்கு தான் சூப்பரா இருக்கு. சொதிக்கா கீரி மீனா? சொதிக்கு டேஸ்டா கொய் மீன் இல்ல பால மீன். அதான் கொய் தெரிஞ்சிருக்கு. என்ன டேஸ்ட்? என்ன அது இப்ப இல்ல போச்சு. சரியான முள்ளு. என்ன டேஸ்ட்? பால மீன் முள்ளு தெரியும். பால மீன் பால மீன் முள்ளு தானே. அதே முள்ளுள்ள மீன் எல்லாம் டேஸ்ட் தான், டேஸ்டா இருக்கு. அது கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. சப்தாரா விட்டா வேணுமண்டு. என்ன சாரல் மீன், கிழக்கன் மீன் எல்லாம் இருக்குதானே. முரல் மீன். ஆனா சண்டை பிடிக்கிறது என்னத்துக்கு? சண்டையில் நாட்டுக்கு நாடு நடக்குது உண்டு, நாட்டுக்கா நடக்கும். நாட்டை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் மொழி பிரச்சனை எல்லாம் நடக்குது. இல்ல அப்படித்தான். ஆனா நம்மவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள், இதுக்காக நாங்கள் போராடினோம். இதுக்கு மேல நான் மணலை 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 மீனா
மண்ணுக்காக மண்ணுக்கு போராடுறது போராடணும். மணலை. ஹாய் மண்ணே வணக்கம். சரி பதில் சொல்லுங்க. மீன் மணலை மீன் மீன் அழுவணும். பாரு, நீங்கள் என்ன மீன் சொல்லுங்க. மீன் என்ன நீங்கள் என்னது சொன்னாலும் நான் பதில் வர வரைக்கும் காத்திருப்பேன். மணலை மீன். மீன் வரல. உங்களோட உடல் உறுப்புல எங்க இருக்கு லை? அதுதானே. உடல் உறுப்பு வெளி உறுப்பா உள்ளுறுப்பா? வெளி உள்ளுறுப்பு. வெளி என்று வருமா கையல்? வெளியில் இருக்கும் உறுப்பில் உள்ளுறுப்பு. கண்ணுக்குள்ள இருக்கிறதுல பல்லு. பல்லு. நாக்கு. இது ஒரு மீனா விட ம் கண்டல் கண்டல் நான் எடுத்தா கொஞ்சம் வித்தியாசமான மீனா தான் இருக்கும். விலாத்தி என முரளி என பரட்ட மீன். பரட்ட மீன் சொல்லி கை இருக்குது. பரத்தி கடைசியில. அதான பரத்தி அண்டா என்னது? வாணி வாணி பரத்தி அண்டா என்னது? கைக்கு கை இருக்குல்ல. இருக்கை. கை இருக்கட்டும் கால் இருக்கட்டும், நான் சொன்னது வந்துட்டோம்னா கேள்வி. கை அதான் தெரியாது. கைவங்க உங்களுக்கு கை உங்களோட கை உள்ளுறுப்புக்குள்ள இருக்கும். உள்ளுறுப்புகளை கோலார் கொண்டை. அப்ப கலட்டி போட்டுறது போலையா? கொண்டை இருக்குது, கோலார் கொண்டை. அப்படி வருமா? உள்ளுப்புகள். முருகா 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 முருகா. மருடமலையும் மாமண்ணிலே முருகை. கொறுக்கை அண்டு இருக்குது, கொறுக்கை அண்டு. சரி, இதுக்கு மேல என்ன சொல்லல, பதிலே சொல்லிட்டேன். கொறுக்கை திருக்க 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 திருக்கையா இருக்குமா? திருக்க கழுத்து மீன். கழுத்து மீன். கழுத்து மீனுக்கு கல்யாணம் இல்ல. கழுத்து வாழை மீனுக்கும் இந்த மீனுக்கும் தான் கல்யாணம். கயல் 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 அப்போ சொல்லி போட்டேன். கயல் விழி. கயல் மீன். திமிங்கல மீன் என்று ஒன்று இருக்குல்ல. கணவாய் கணவாய். அது வாய் இருக்கு. கணவாய். வாய் உள்ளுறுப்பா இப்ப வந்தது உங்களுக்கு? உள்ளில்ல உள்ளில்ல வெளியில ஏதோ ஒன்று எல்லாம் சொல்லி கொண்டு ஏதோ நான் சொல்றேன்னு சொல்றேன். நீங்க என்னத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க இப்ப? அது ஏதெல்லாம் சொல்றேன்டா விளங்கல்ல. ஏதெல்லாம் சொல்றேன்டா விளங்கல்ல. நீங்க என்னத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றீங்க நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குதுண்டு. நாட்டுக்கு நாடு பல சண்டைகள் நம்ம அவர்கள் சண்டை பிடிக்கக்குள்ள இதுக்கு தானேன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்களோட ஊருக்குள்ளேயே இந்த இது மாற்றமா இருக்கும், என்ன வித்தியாசமா இருக்கும், வித்தியாசப்படும். அவ்வளவுதான் முதலுக்கு. பிறகு எங்களோட உடல் உறுப்பில் ஒன்று, வெளி உறுப்பில் உள்ள உள்ளுறுப்பு. மண்ணா மீன் வரமா நாக்குக்கு. வாழ்த்துக்கள். மண்ணா என்ன மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாலே ஒரு மரமானாலும் அதுலதான் அந்த பேர். அந்த பாட்டுலாம் போகுது. முருகா முருகா திருச்செந்தூர். மண்ணானாலும் திருச்செந்தூர் மண்ணா மண்ணா. ஆனா இப்ப எழுதைக்க மற்ற 3 சொல்லிதான் வரும். இப்ப நாங்க நான்னுக்குள்ள மண்ணா மீனா பண்ணா மீனா? பண்ணா மீன் தான் மண்ணா. மண்ணா இருக்கு. தெரியலையே. மண்ணா மீன். கயல் மீன் மாதிரி. நான் அடுத்தவே மறந்து இல்ல இல்ல, கயல் மீன் இருக்குதானே, மணல மீன் இருக்குல்ல, மணல மீன் மாதிரியே இந்த மண்ணா மீன் இருக்குது. அது அந்த சின்ன சேதலும் நல்ல டேஸ்டும் திக்கான மீன். பாலை மீன் மாதிரி. பாலை மீன் மாதிரி. அது குதிப்புன்னு சொல்லுவோம் நாங்க அந்த மீனை. இல்ல இல்ல, கொதிப்பு சொதி வைக்க சூப்பரா இருப்பாரு. கொதிப்பு வர்றது, கொதிப்பு அகலமா இருக்கும், இது நீளமா இருக்கும். மண்ணா மண்ணா மீன் எனக்கு தெரியல. சரி சரி அக்கா சொல்லுங்க. இது ஒரு பெண்ணின் பெயர். முதல் வருவது ஒரு இலக்கம், முன் பகுதிக்கு ஒரு இலக்கம். சரி, அகராதிக்குள்ள போறாரு ஐயா. இல்ல இல்ல, அகராதி ஒன்றும் இல்ல. முன்னுக்கு வருவது ஒரு இலக்கம். சரியா? முன்னுக்கு
அவ அந்த பெண்ணின் பெயருக்கு நீங்கள் பின்னுக்கு பகுதிக்கு வாகனங்கள், சில வாகனங்களுக்கு இப்படியும் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அதில் வெறும் முன்பகுதியை இணைத்தால் ஒரு பெண்ணின் பெயர் வரும். பத்மராணி. இல்ல நவ என்று தொடங்கல. நவ நவ நீங்க நேவிசக்கா அரை முன்பகுதியே சரியா இருக்கு. பத்மராணின்னு சொன்னேன். பத்மினி அப்ப பத்மினி மினி 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 பேஸ் பஸ். சொல்றாங்க. பத்மினி பத்மினி மினி பஸ். மினி மினி பஸ். நான் கேள்விப்பட்டேன். 10 இலக்கம் 10ல 10 பத்மினி. ஓகே பத்மினி மினி பஸ். இப்ப சும்மா அதுல என்ன நின்றா போல இல்லாத எழுக்க இல்லையா? ஓகே, வேற என்ன வாணி? வர வருவோம் சிறப்பு. இப்படி எடுத்து கொண்டு வாங்க, போக்கில் வரக்குள்ள எடுத்து வச்சுக்கண்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பேர்கள் உண்மையிலேயே சரியான இது நல்லா இருக்குது பேர்கள் செய்கிறது. நல்லா தான் இருக்குது. நல்லா சரி, மிக்க நன்றி. மீண்டும் நாளை எப்பொழுது சந்திப்போம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.